இப்போ நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரான் ஸ்டோரியோட பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் இரு. இந்த டீட்டெயில் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என துப்பாக்கியினை தேட அங்கு இவனது சிகரெட் ட்ரேயில் இருந்த சாம்பல் கீழே கொட்டி இருந்தது. துப்பாக்கியினை துளாவி பார்த்தான். அது அவன் கைக்கு சிக்கவில்லை. ஐயோ தம்பி, ரிலாக்ஸ். நானும் ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஆள் தான். அதான் இந்த டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஓ சாரிங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என விக்கி தன் காரியத்தில் கண்ணாக மாறினான். ஹாஸ்பிட்டல் போனதும் தன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இவனை உள்ளே தள்ளிவிட வேண்டும் என்றும் அவன் மனதில் ஒரு மூலையில் ஓடிக்கொண்டிருந்தது. சார், அதோ ஒரு லைட் தெரியுதா? அதுதான் என் வீடு. நடந்து போகிற தூரம்தான். அங்கே போயிட்டா என் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லைனா இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, இங்கே இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். நானும் உங்கள் கூடயே வர்றேன் என அவனை பார்க்க இருவரும் நடந்து அங்கு சென்றனர். அவன் பின்னாலேயே போன விக்கியின் கண்களில் தூரத்தில் ஒரு வீடு தெரிய அவர்கள் நடந்து வரும் பாதை முழுவதும் இருளாய் இருப்பது போலவும் ஏதோ ஒரு வகையான இரத்த வாசனை வருவதையும் அவன் உணர்ந்தான். இங்கே சுற்றி எந்த வீடும் இல்லையா என விக்கி கேட்க, இல்லை தம்பி, இங்கே என்னோட இந்த ஸ்கிராப் யார்டும் ரிப்பேர் ஷாப் மட்டும்தான் இருக்குது. என்னது, ஸ்கிராப் யார்டா? ஆமாம், அங்கே பாருங்க என தன்னிடம் இருந்த சிறிய டார்ச்சினை எடுத்து அடித்தான் அந்த ஆசாமி. அந்த டார்ச் லைட்டின் சிதறல் ஒளியினுள் பார்த்த விக்கியின் கண்கள் விரிந்தன. ஆம், அவர்கள் இருவரும் நடந்து வரும் பாதை மிகவும் குறுகலானது. அந்த பாதையின் இருபுறமும் பெரும் மலை குவியலால் பழைய எலக்ட்ரிக் காரின் பாகங்களும் சிதறிய பேட்டரிகளும் இருந்தன. எப்படியும் அங்கு ஒரு 500 காரின் உதிரிகளாவது இருந்திருக்க வேண்டும் என்பது விக்கியின் எண்ணமாக இருந்தது. சரி வாங்க தம்பி, போகலாம். ரொம்ப நேரம் இப்படி கையை வச்சுட்டு இருக்கக்கூடாது என லைட்டினை அணைத்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு அந்த வீட்டின் அருகில் சென்றனர். இவன் கண்டிப்பாக ஏதோ இல்லீகலாக பண்ணுறான் என விக்கியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வீடும் சற்று பெரிய வீடாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் புதிதாய் கட்டப்பட்ட வீடு போலதான் இருந்தது. அதனை பார்க்கும்போது இன்னும் ஒரு 3 வருடம் இருக்கலாம் என்பது விக்கியின் புலனாய்வுத்துறை மூளை குதித்த ஒரு சிறு பொறி. அங்கிருந்த குண்டு பல்ப் விளக்கின் கீழ் விக்கியினை அமர வைத்த அவன், ஐயோ தம்பி, ரொம்ப அடிபட்டிருக்கு, கையை அசிச்சிடாதீங்க என ஒரு மர ஸ்கேலினை எடுத்து விக்கியின் கையில் வைத்துவிட்டு சுற்றிலும் பேண்டேஜினால் அதனை நன்றாக சுற்றினான். என்ன சார், கார் மெக்கானிக்குன்னு சொல்லிட்டு இப்படி டாக்டர் வேலையெல்லாம் பார்க்குறீங்க? தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தம்பி. அதுவும் இல்லாமல் நான் ஒரு வகையில் டாக்டர் தான். என்னது, டாக்டரா? ஆமாம் தம்பி, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதுலேயும் PhD முடிச்சிருக்கேன். அப்போ நான் டாக்டர் தானே என சிரித்தான் அந்த மனிதன். இதை கேட்ட விக்கியின் மனதில் இருந்த அந்த சிறிது சந்தேகமும் துடைத்தெறியப்பட்டது. கொஞ்சமிருந்த எச்சமும் அவன் கட்டினை கட்டி முடிக்கும்போது சுத்தமாக துடைத்துவிட்டு அந்த நபரனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் விக்கியின் மனதில் வந்து இருந்தது. சார், இந்த அளவு படிச்சுட்டு ஏன் இந்த குப்பைக்குள்ளே இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அறிவாளியாக வேற இருக்கீங்க. நீங்கள் போய் சும்மா நின்னாலே வேலை கொடுத்துருவாங்க. நல்ல இடத்துல வேலையும் பார்த்துட்டு தான் தம்பி இருந்தேன். வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு என அவர் குரல் ததும்பியது. சார், என்ன ஆச்சு? ஒன்றுமில்ல தம்பி, விடுங்க. அவரின் குரல் சுத்தமாய் வரவில்லை. சார், ஏதாச்சுன்னா கஷ்டம்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன், நாளைக்கு நீங்கள் யாரோ நான் யாரோ, அதனால் தைரியமாக சொல்லுங்கள். அது ஒன்றுமில்ல தம்பி, என் ஒய்ஃப் ஜாஸ்மின் இறந்த அப்புறமா எதுவுமே எனக்கு முக்கியமாக தெரில. நான் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன் என மிகவும் சோகமாக மாறினார். அவரின் முகத்தினை பார்த்ததும் அந்த முகத்தில் இருந்த சோகம் விக்கியினை வந்தடைவதாய் தோன்றவே, சார், நான் கூட ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கும் இந்த சோடியம் குளோரைட், ஆக்சிஜன் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் என சம்மந்தம் இல்லாமல் உளறினான். தம்பி, அது கெமிஸ்ட்ரிப்பா. சார், எல்லாமே ஒன்று தான் சார். இந்த உலகமே ஏதோ ஒரு பொருள், அது என்ன சொல்லுவாங்க? அபியா? அது அணுப்பா. இந்த உலகமே ஒரு சின்ன அணுவால் தான் ஆனது. அதுதான். நடுவில் ப்ளூ கலர் பந்து இருக்கும், அதை சுற்ற ரெட் கலர் பால் எல்லாம் சுற்றி வரும், அதுதானே அணு? இல்லை, நடுவில் இருக்கிறது புரோட்டான். அது ரொம்ப குட்டி. அதை சுற்றி தான் எலக்ட்ரான் எல்லாம் சுற்றி வரும். அப்படி அது சுற்றி வந்தால் தான் ஒரு முழு ஆட்டம் ஃபார்ம் ஆகும் என அவர் தன் சோகத்தினை மறந்து தன் அறிவிற்கு தீனி போட்ட அவனுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா பொருளும் தனித்தனி சாரி அணுவால் ஆனதானே? எல்லாத்துக்கும் தனித்தனி புரோட்டான், தனித்தனி எலக்ட்ரான். அப்போ இந்த உலகம் ஒரே பொருளால் ஆனது இல்லை தானே?
அப்படியே சொல்லலாம். ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் தியரி நான் ரீசெண்டாக படித்தேன்ப்பா. அதில் இந்த மொத்த பிரபஞ்சத்துலேயும் என்னது பிரபஞ்சமா என குறுக்கிட, அதான்ப்பா நம்ம பூமி. ஓ ஓகே ஓகே, இதில் மொத்தமாக ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றே ஒன்றா? ஆமாம் சார், எனக்கு உங்கள் அளவுக்கு விஷயம் தெரியாது, அதுக்காக நீங்கள் என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணக்கூடாது. நிஜமாக தான் தம்பி, அந்த எலக்ட்ரான் ரொம்ப வேகமாக இப்போ உங்கள் உடம்புல இருக்கும், அதே நேரம் என் உடம்புல இருக்கிற ஆட்டமில் போய் சுற்றும். அடுத்து இந்த டேபிளுக்கு, அடுத்து இந்த பெஞ்சுக்கு, அடுத்து இந்த ஸ்கேலுக்கு, அடுத்து வெளியே கிடக்கிற இந்த குப்பைக்கு, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரானுக்கு டைம்னு ஒன்று கிடையாது. அதனால் இதால் எல்லா டைம்லேயும் ஒரே நேரத்துலையும் இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். என்னங்க ஏதோ அதை கடவுள் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட அப்படியும் சொல்லலாம். ஒருவேளை நான் அந்த எலக்ட்ரானை ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டேன் அப்படின்னா இந்த பூமி என்ன ஆகும்? நீங்கள் சுடுற துப்பாக்கியை உருவாக்கவும் இந்த எலக்ட்ரான் தான் இருக்கும், அதிலேருந்து வர தோட்டாவும் இந்த எலக்ட்ரான் தான். அப்படிப்பட்ட எலக்ட்ரானுக்கு உங்ககிட்ட தப்பிச்சு போக தெரியாதா தம்பி என அந்த மனிதர் ஆர்வமாய் சிரித்தார். சரி, அந்த எலக்ட்ரானை நம்ம அழிச்சிட்டா என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரானை நாம் அழிக்கலாம் முடியாது. வேறுனா ஒரு ஹை எனர்ஜி ஃபீல்டுக்கு நடுவில் அதை சிறப்படிக்கலாம். அதுக்கு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வேணும். அப்படி அதை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? நீங்கள் அவெஞ்சர் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கேப்டன் நம்மளோட ஃபேவரேட் சார். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அதில் எல்லோரும் சாம்பலாக போயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் சாம்பலாக போயிடும். சார், நீங்கள் நல்ல கதையெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு இப்போ கை வலிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? சாரிப்பா, நான் இதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்பேன். சரி இருங்க, நான் உள்ளே போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த நம்பர் உள்ளே போனதும், ரொம்ப தான் வயசாயிடுச்சு போல், எல்லாத்தையும் எங்கே தான் வைக்கிறோம்னே தெரியல என சாவியினை தேடி புலம்பிக் கொண்டிருந்தான். ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் இந்த ஞாபகம் மறதியும் வந்துடும் போல், நாமளும் அப்படித்தான் வைக்கி, இப்போலாம் ரொம்ப மறக்கிறோம் என சிரித்து கொண்டு வானத்தினை பார்க்க வானத்தில் நிறைய விண்கற்கள் எரிந்து விழுந்து கொண்டிருந்தன. நம்ம ஊரில் இப்போலாம் நிறைய சின்ன சின்ன எரிக்கல்ங்க விழுகுது சார் என சத்தம் கொடுக்க உள்ளே அந்த நபரின் சத்தம் கேட்கவில்லை. சார் இருக்கீங்களா என குரல் கொடுத்தான். பதில் எதுவும் இல்லை. சார், விக்கியின் குரலுக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த குண்டு பல்பு மட்டும் லேசாய் அணைந்து எரிந்தது. சார் என்னாச்சு என அந்த டார்ச் லைட்டினை எடுத்து அடிக்க அவர்கள் நடந்து வந்த பாதையில் நிறைய சாம்பல் பறந்து கொண்டிருந்தது. ஒரு கார்களாக கரைந்து கொண்டிருந்தன. ஏதோ தவறாக இருக்கிறது என உணர்ந்த விக்கி மனதில் உதித்த ஒரே எண்ணம் துப்பாக்கி. அதனை எடுக்கலாம் என திரும்பியவன் மனதில் துப்பாக்கி இருந்த இடத்தில் சாம்பல் இருந்தது நினைவுக்கு வந்தது. சார் என்னாச்சு என வீட்டினுள் நுழைந்தான். அங்கு ஒரு இடத்தில் ஒரு பெரிய கதவு இருக்க அதனுள் நுழைந்தான். அங்கு ஒரு மாபெரும் மிஷின் இருந்தது. அது வெளியில் கிடக்கும் அனைத்து கார்களின் உதிரி பாகங்களில் இருந்து தயாரிக்கப்பட்டது என அவனுக்கு தோன்றியது. அதே அறையில் அந்த நபர் பயந்து கொண்டு ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருந்தார். சார் என்னாச்சு என சத்தமாக கேட்க என கூறிவிட்டு தன் அருகில் வருமாறு கூறினார். அவனும் அவர் அருகில் சென்று என்னாச்சு சார் என மெதுவாக கேட்டான். அவன் இப்போ இங்கே வருவான், அவன் வர்றப்ப இந்த சுவிட்சை அழுத்துங்க என விக்கியின் கையில் ஒரு ரிமோட்டினை கொடுத்தான். யாரை சார் சொல்கிறீங்க? மின்னல் மாதிரி வருவான் தம்பி. போன டைம் வந்தப்ப அவனோட கொஞ்சம் பவரை பிடிச்சிட்டேன். அதை கரெக்டான டைமில் அழுத்திருந்தா அவனை பிடிச்சிருப்பேன். இந்த டைம் நாம் அதை விடக்கூடாது, அதனால் அவனை பார்த்ததும் இதை அழுத்துங்க. யாரை சொல்கிறீங்க என விக்கி குழம்பிக் கொண்டே இருக்க பட்டென ஒரு மின்னல் அந்த இடத்தில் வந்து மறைந்தது. சார் என்ன இது என சத்தமாக கத்தினான் விக்கி. என்ன சார் இது? தம்பி, இதை பிடிச்சிட்டா இந்த உலகத்தோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இப்போ அவனோட பாதி விஷயம் என்கிட்ட இருக்குது, அதனால் இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வர்றான். இதுதான் சரியான நேரம், இப்போ இதை நாம் பிடிச்சே ஆகணும் தம்பி, நல்லா கண்ணை திறந்து வைங்க என அவர் கூறியதும் விக்கிக்கு ஏதோ கேம் விளையாடுவது போல இருந்தது. அவன் யோசிக்கும் நேரத்தில் மீண்டும் அந்த மின்னல் வரவே அதனை நன்றாக உற்று நோக்க அதில் ஏதோ கோழி குண்டு போலவும் அதனை சுற்றி ஏதோ ஒரு நீல நிற ஒளி பின்தொடர்வதையும் பார்த்தான். தம்பி, இப்போவும் விட்டுட்டிங்களா என அந்த நபர் கூறிய போது, இப்போ பாருங்க சார் என மீண்டும் அந்த மின்னல் வந்த நேரம் சரியாக அந்த பட்டனை அழுத்த அந்த கோழி குண்டு அந்த அறையில் அப்படியே நின்றது. அதனை சுற்றி வந்த அந்த நீல நிற ஒளி அந்த கோழி குண்டினை சுற்றி ஒரு கூண்டினை உருவாக்கியது. ஷபாஸ் தம்பி என கூறிய அந்த நபர் அப்படியே காற்றில் கரைந்து ஆவியாகினார்.
சார் என்ன ஆச்சு என மேலே பார்க்க அந்த வீட்டின் கூரை ஆவியாகி பறந்தது. அதில் வந்த நிலவு ஒளியினை பார்த்தான். அமாவாசையில் நிலவா என பார்க்க அந்த நிலா பெரிதாகி கொண்டே வர பூமியின் மீது இடிப்பது போல தோன்றியது. ஆனால் சிறிது நேரத்தில் அது சாம்பலாகி ஆவியாக மறைந்தது. அவன் தன்னை சுற்றி எல்லாம் ஆவியாவதை உணர்ந்தான். அவன் மூளையில் சில எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் தோன்றின. விக்கி, அந்த சைக்கோ சயின்டிஸ்ட் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். ஜாஸ்மின் போனதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே முக்கியமாக தெரிலப்பா. ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதை பிடிச்சிட்டா இந்த பிரபஞ்சமே ஆவியாகி ஒன்றுமில்லாமல் ஆகிடும். அந்த பட்டனை அழுத்தி பிடி. மாண்டிக்கிச்சு ஷபாஷ் என அவன் மனதில் பல குரல்கள் எழ இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை எலக்ட்ரான் விக்கியின் முன் சிறைப்பட்டு நின்றது. அதை நோக்கி கை நீட்டுவதற்குள் விக்கி சாம்பலாகி ஆவியாகினான். மொத்த பிரபஞ்சமும் ஆவியாகி பெரும் இருளாய் மாறியது. சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரான் அடுத்த பெரு வெடிப்பிற்காக காத்து கொண்டிருந்தது. நாமும் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் அணுக்களாலும் அதை சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரானாலும் ஆனது என எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த தருணம் இந்த பிரபஞ்சமே ஒரே ஒரு எலக்ட்ரானால் ஆனது என கூறினார் பல அறிவியலாளர்களின் ஆசிரியரான ரிச்சர்ட் ஃபைன்மேன். அதனால தான் என்னவோ நம் முன்னோர்கள் எல்லாம் ஒருவனுள் அடக்கம் சொல்லியிருப்பாங்க போல. மேலும் தகவல் வேணும்னா 1 எலக்ட்ரான் யூனிவர்ஸ் பை ரிச்சர்ட் ஃபைன்மேன் அப்படின்னு போட்டு தேடி பாருங்க முயல்ஸ். இது ஜெனிஃபரின் எலக்ட்ரான். நான் அவங்க கவி. அடுத்த கதையில் பார்ப்போம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.